எல்லாம் என்பமயம். ஒருவனுடைய பலம் எங்கே இருக்கிறது? சரீரத்திலா? அவனுடைய திடமான நம்பிக்கையிலா? சரீரம் பலமாக இருந்தாலும் அவன் மனதிலே நம்பிக்கையும் திடமும் இல்லை என்று சொன்னால் அது உபயோகமற்றதாக மாறிவிடுகிறது. ஆகவே பலமானவன் என்று சொன்னால் அவனுடைய மனத்திடத்திலே இருந்து வர வேண்டும், எடுக்கக்கூடிய முடிவுகளிலிருந்து வர வேண்டும். அங்கே மூர்க்கம் கலந்து விட்டால் என்னாவது? மூர்க்கமும் முட்டாள்தனமும் மனிதனை தவறான வழியிலே இட்டு சென்றுவிடும். பலமானவனாக இருக்கிறான் என்பதற்காக அவன் செய்கின்ற தவறுகளை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளணுமா? சிந்திக்கலாம். ஆனால் ஒருவனை திருத்துவதற்கு கொட்டி கொட்டி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் சில மூர்க்கமாக முட்டாள்தனமாக இருப்பவர்களை அடித்தும் திருத்தலாம், அரவணைத்தும் திருத்தலாம். இதில் நாம் எதை எடுத்துக்கொள்வோம்? சில பேரை அரவணைத்தா திருந்துவாங்க, சில பேர் அரவணைத்தா மேலும் மேலும் ஏமாற்றுவாங்க. இதனால் எதை நம்புவது என்பதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் பார்ப்பதும் கேட்பதும் நிஜமா என்பதை நாம் தான் ஆராய வேண்டும். ஆராய்வோமா? எல்லாம் என்பமயம்.